8 மணி செய்திகளுக்கு வரவேற்பது ஜெபசிங். பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அவங்க சொல்லிட்டு அனுப்புற பின்பு பேசின வார்த்தைகள்லாம் அவர் ஒரு 6 மாசம் கூட நடத்த முடியாது. அவன் கேரக்டருக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அதுவும் அவனுக்கு ஊழியத்தை நடத்திட மாட்டான், அவன் நரகத்துக்கு நடத்துறான், பல விதமான வார்த்தைகள். அது தேவனுக்கு அவங்களுக்கும் தெரியும் என்ன பேசுறாங்க. சரி, என் தாயாருக்குள்ள இருந்த பாரம், அவங்க செய்கிற ஊழியம், அவங்க நடந்து அவங்க காலை கோணி போச்சு. அந்த அளவுக்கு கால் ரெண்டும் விரிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவு நடந்திருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறாங்க. ஷீஸ் அபவ் 70 77 இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறதா நடக்கிற நடராஜா ஊழியம். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாரு. என்கிட்ட ஒண்ணும் இல்லையா அப்படின்னு. நல்ல மாடி இருக்கே, எதுக்கு நீ சும்மா விடுற மாடியில? அது 3வது மாடி. சரி 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 3வது மாடி. அப்படி என்ன செய்யறது? நீ ஷெட்ட போடு, நீ வீட்டுக்குள்ள நடத்த வர மாட்டேன், நீ மேல போடு, நான் பைசா தரேன்னாரு. அவர் இறங்கி போகும்போது சொன்னதை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்தேன். கர்த்தருடைய நாமத்தை இன்னைக்கு உங்க பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறதுக்கு முன்னாடி தேவனுடைய பேரை தான் கூப்பிடணும்னு ஒரு தீர்மானத்தோடு. நடுவுல there were so many health issues கூட எனக்கு வந்தது. சயாட்டிகா பெயின் வந்தது. சயாட்டிகா அப்படின்னா அந்த நரம்பு சுத்துற மாதிரி, இடுப்புல இருந்து கீழே போற நரம்பு சுத்திச்சு வரும். சரி, உங்க பேண்ட் கூட உங்களால போட முடியாது, காலை எப்படி நீட்ட முடியாது. அவளை வீட்டுல தூங்க வச்சுட்டு வெளியில போனோம் நானும் என் ஒய்ஃபும். இவ தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம் வீடு. இவன் என்ன பண்ணா, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவ பால்கனில அந்த அந்த பாரஃபிட் வால்ல ஏறி அந்த பக்கம் கால் போட்டு குதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. கீழே ஹைட் இருக்கும்ல, நல்ல ஹைட் இருக்கும், 20 feet. எனக்கு அன்பார்ந்த ஈடன் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். திஸ் இஸ் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ. அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் மிகுந்த பாரத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இவற்றின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. காட் பிளஸ் யூ. வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். நிறைய ஊழியர்களை, நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டுகிட்டே வரோம். அவ்வப்போது நான் சொல்கிறது போல் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம மத்தியில் கர்த்தர் எழுப்பியிருக்காரு. அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஆண்டோடைய பக்தி விருத்தி அவர் மேலே ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சிலரை கர்த்தர் ஊழியர்களாக, மேய்ப்பர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களை கொண்டு வர விதம் பார்த்திங்கன்னா பயங்கர ஆச்சரியமான விதம். ஒரு சிலர் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். அவங்களுடைய சீரியஸ்லாம் ஏன்னா கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிற அவங்களுடைய வளர்ச்சி அதெல்லாம் பார்க்கும்போது அது கர்த்தர் கரம் அவங்களோட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அவ்வாறாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம நியூ விஷன் அசம்பிளி சர்ச் மதுரை வேலைக்கூடிய பாஸ்டர் ஜெபசிங் அவருடைய சாட்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நியூஸ் லீடராக சேனலில் இருந்து சபையை ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவை தொடர்ந்து பார்க்குறவங்க, யூடியூப் பார்க்குறவங்க தெரியும். ஸோ டெய்லி மார்னிங் ப்ரேயர் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் நிறைய பெரிய பெரிய சபைகளாக இருக்குது. பட் அந்த மார்னிங் ப்ரேயர் இது பார்த்திங்கன்னா அதிக வியூஸ் போகக்கூடிய, அதிக பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு வீடியோவாக அவருடைய வீடியோ இருப்பதை அநேகர் பார்க்கலாம். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு பலருக்கும் அது பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஒரு சபை வளர்ந்து கொண்டே இருக்குது, கர்த்தர் கரம் ஒரு மேலே இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அவர் சாட்சியை பார்க்காதவங்களையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த சாட்சியை போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அவர் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ இன்றைய நாள் அவர் ஊழியத்துக்கு 10 வருடங்கள் ஆகிறது. ஸோ இன்றைய நாள் அவரை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம மீட் பண்ணலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர் பிரவீன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, காட்ஸ் கிரேஸ். திரும்பியும் உங்களை பார்த்தது. எஸ், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் யுவர் அப்பாயின்மெண்ட். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய 10 இயர்ஸ் நீங்கள் பூர்த்தி பண்ணது. ரெண்டாவது எனக்கு ஆச்சரியமான விஷயம் உங்களுடைய வளர்ச்சி. சோசியல் மீடியாவில், யூடியூப்பில் மெயினாக உங்களுடைய வியூவர்ஸ் டெய்லி அதனுடைய ரகசியத்தில் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். நிறைய ஊழியர்கள் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சாட்சி எடுக்கும்போது எனக்கு உங்களை சாட்சிகளை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. சின்ன வயசுலேருந்து பேசணும் நிறையா. பட் இந்த 10 இயர்ஸ் இந்த ட்ராவலில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தை எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு
ஆண்டவர் மேலே ஒரு பக்தி விருத்தி ஏற்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த 10 இயர்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் இன்றைய நாளில் அதுலேருந்து நம்ம போகலான்னு நினைக்கிறேன். எஸ், ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக, இந்த கிருபைக்காக நான் தேவனை முதல்ல நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. குறிப்பாக இந்த 10 ஆண்டுகள் சபை ஊழியம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அது ஒரு ஆச்சரியமாகவும், தேவன் நடத்தின பாதைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. குறிப்பாக இந்த சபை ஊழியத்துக்குள்ள நான் வருவேன், சபை நடத்துவேன் என்பது என்னாலே உண்மையாகவே இன்னைக்கு வரைக்கும் அதை எப்படி நடத்தி இருக்கிறோம் அப்படின்றது என்னால் புரிந்து கொள்ள முடியலை. ஓகே ஓகே. சிறு வயதில் இந்த ஊழியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது, தாயின் கருவில் இருக்கும்போது, ஒரு பிரபல சுவிசேஷகர் அவங்க மீட்டிங்கை வந்து இவங்க அட்டன் பண்ணும்போது, அப்போ அந்த சுவிசேஷகர் கடைசியாக எல்லாருக்கும் ஜோம் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் தருவார், அவன் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வான் அப்படின்றத அன்றைக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் வந்து ரொம்ப திட்டமாக வந்து என்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பல ஆண்டுகள் போனது, பல வருஷம் ஓடி போனது. எனக்கு இந்த ஊழியத்தின் மேலெல்லாம் ஒரு பெரிய நாட்டம் இது வரைக்கும் இருந்தது இல்லை, அந்த மாதிரி இல்லை. நான் முழு நேர ஊழியம் செய்வேன்ற எனக்கு ஒரு பெரிய விருப்பமோ வாஞ்சை இல்லை. ஆனால் குறிப்பாக நான் ஏற்கனவே இந்த நம்ம பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி, இந்த செய்தித்துறையிலிருந்து ஊழியத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது என்னுடைய அழைப்பு வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி மீடியா லைனை வந்து விட்டுட்டு வர முடிஞ்சது? ஒரு செலிபிரிட்டியா இருந்தீங்க, அநேகருக்கு வந்து நீங்க அந்த நாட்கள்லயும் ஊழியம் செஞ்சுட்டு நீங்க செய்தி வாசிட்டே ஊழியம் செய்யலாமே அப்படின்னு பலர் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் கர்த்தர் எதற்காக என்னை இந்த ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தார், சபை ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தார் என்பது எனக்கு தெரியும். கர்த்தர் என்னோடு இடைப்பட்டதும் என்னுடைய மற்ற உலக கதவுகள் எல்லாம் கர்த்தர் அடைக்க ஆரம்பித்தார். அந்த அடைக்க ஆரம்பித்த பின் இந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது நான் வந்து ஒரு சந்தோஷத்தோடு உள்ள வந்ததை விட நான் ரொம்ப ஒரு கர்த்தர் கொண்டு வந்த விதத்தை வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறேன். உள்ள வரும்போது சபை ஆகஸ்ட் 2016 வீட்டிலே வந்து தேவனுடைய அழைப்பை பெற்று நான் ஆரம்பிக்கிறேன். ஆனா எந்த விதமான ஊழிய பின்புலமும் இல்லாதவர் தான். எங்க அப்பா வந்து ஊழியக்காரர் கிடையாது, நான் முழு நேர ஊழியக்காரர். எங்க அப்பா கிடையாது. எங்க அம்மா ஒரு சபையில நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு தாயார். இன்று வரை இந்த வயசு வரைக்கும் இந்த சபையை நான் நடத்துறேன் அப்படின்னா அதுக்கு தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்படுகிறது என்னுடைய தாயார். வெளியில தெரியாம கர்த்தர் அவங்க இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலம் கர்த்தர் என்னையும் அந்த கிருபையில நிக்க வச்சிருக்கிறார். ஊழியத்துக்குள்ள வரும்போது பல விதமான கேள்விகள் இருந்தது, பல விதமான யோசனைகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா ஒரு அழைப்புன்னு ஒண்ணு தேவன் உள்ள வச்சிருக்கிறபடினால அந்த அழைப்புல நான் படிப்படியா உள்ள வர ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட்ல சபை ஆரம்பித்தோம். ஆனா நான் 2001 இருந்து 2004 வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி பைபிள் காலேஜ் நான் முடிச்சிட்டேன். சரி, மாஸ்டர் இன் டிவினிட்டி போட்டேன். அதை போட்டு அதை கண்டினியூ பண்ண முடியாம நான் செய்திக்குள்ள போய் அது ஒரு 10 வருஷம் அங்க செய்தித்துறையில இருந்துட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் என் கதவுகளை சாத்தி நேரம் வந்து ஊழியத்துல கொண்டு வந்து வீட்டுல சபை ஆரம்பித்தோம். என்னுடைய முதல் படி அப்படிதான். அப்போ எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை பார்த்து என்னுடைய தகப்பனார் சொன்னாங்க, கர்த்தர் உன்னையும் நடத்துவார், நீ விசுவாசத்தோடு இறங்கி செய்வீனா கர்த்தர் உன்னை நடத்துவார். ஏன்னா நான் வந்த பின்புலத்திலிருந்து எனக்கு என்ன ஆசீர்வதிச்சு அனுப்புனாங்க அப்படின்னா, நீ வந்து 6 மாசத்துக்கு மேல கூட உன்னால சபை நடத்த முடியாது அப்படின்னு ஒரு பெரிய பிளெஸிங் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அப்படிதான் என்னுடைய சுவாபங்கள் இருந்தது, நேச்சர் இருந்திருக்கலாம், நான் ஊடகத்துறையில இருந்ததுனால என்னுடைய அணுகுமுறைகள் அப்படிதான் இருந்திருக்கலாம் மனிதனுடைய பார்வையில். சோ அப்ப அவங்க வந்து என்ன ஜெபம் பண்ணி தான் அனுப்பிச்சாரு, இவருக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது. ஆமா, ஆனா ஒரு ஜெபம் பண்ணார். நான் இந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது அந்த போதகர் என்னை ஜெபித்து அனுப்பினார். இது அவரு சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் இவரை எப்படி நடத்தணுமோ அப்படி இவரை நடத்தட்டும்னு சொல்லி என்னை ஜெபம் அனுப்பினார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு, நானும் என் மனைவி சொல்லிட்டு நான் சபை ஊழியத்துக்குள்ள வந்தேன். ஆனால் அவங்க சொல்லிட்டு அனுப்புற பின்பு பேசின வார்த்தைகள்லாம் வந்து அவர் ஒரு 6 மாசம் கூட நடத்த முடியாது, அவன் வந்து அவன் கேரக்டருக்கு இதெல்லாம் செட் ஆகாது, அதுவும் அவனுக்கு வந்து ஊழியத்தை நடத்திட மாட்டான், அவன் நரகத்துக்கு நடத்துறான், பல விதமான வார்த்தைகள். அது தேவனுக்கு அவங்களுக்கும் தெரியும் என்ன பேசுறாங்க. சரி, அப்படிதான் உள்ள ஊழியத்துக்கு வந்தேன். வந்ததுல இருந்து படிப்படியா என்ன செய்தான், தேவனுடைய ஒரு நடத்துதலை என்னால
பார்க்க முடிந்தது. நான் வேதாகம கல்லூரி முடிக்கும் போதே என்னுடைய இருதயத்துல இருந்த ஒரு ஊழிய அழைப்பு, நானா என்ன நினைச்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கணும், ஊர் ஊரா போகணும், இயேசு குறித்து 4 பேருக்கு சொல்லணும். இப்படித்தான் என்னுடைய மனதில் ஊழியத்தை குறித்து இருந்தது. ஆனால் நான் எதை விரும்பினோ அந்த ஊழியத்தின் பகுதிக்கு போறதுக்கு முன்பதாக கர்த்தரனை வேற விதமா நடத்துகிறதை என்னால் பார்க்க முடிந்தது. ஆண்டவர் 2 வசனத்தை என் வாழ்க்கையில உறுதிப்படுத்தினார். ஒரு நாள் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே, நான் செய்தி துறையில இருந்தேன், எனக்கு ஜனங்களை நடத்துறதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது, இதுக்கு முன்னாடி வேற ஒரு சபையை நடத்துனது கிடையாது, நான் ஒரு செய்தி வாசிப்பேன், ஒரு போதகர் கீழே ஒரு ஆராதனை நடத்துறதுனா இருந்தேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனா இந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையில ஒண்ணு, ஏசாயா 60வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாகுவான், ஏற்ற காலத்துல நான் இதை செய்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை என்கிட்ட திட்டமாய் என் வேதத்துல நான் இன்னைக்கு குறிச்சு வச்சிருக்கிறேன். அதை குறித்து வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நீங்க அப்போ ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருடம், ஒரு 3 மாசம் வீட்டுக்குள்ளதான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த சபையை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஜெபித்து இந்த சபைக்கு புதிய தரிசன சபைன்னு பேர் கொடுத்த அருமையான அங்கிள் ஜெயராஜ் அவங்கள நான் இந்த நேரத்துல நினைவு கூற. அவங்க ஜெபித்து ரொம்ப திட்டமா இந்த பேரை சொன்னாங்க. இப்ப நீங்க சண்டே வெயிட் பண்ணணும், எவ்வளவு க்ரௌடு வருது அது வரைக்கும் பார்க்கணும், ப்ரேயர் பண்ணணும், நிறைய என்ன மாதிரி ப்ராசஸ் எப்படி பண்ணி இந்த எல்லா ப்ராசஸ்க்குமே இந்த ஆட்கள் வருதோ இல்லை எத்தனை பேர் வர போறாங்க, யார் யார் வர போறாங்க, எப்படி செய்ய போறாங்க, இது எல்லாத்திலுமே ஒரு ப்ராசஸ் எனக்கு நினைவு கூர்ந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, இந்த வருஷத்துல தேவன் ஒரே ஒரு காரியத்தை நம்மோடு திட்டமா பேச முடியும் அப்படின்னா அது ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய நடத்துதலை என்னால் பார்க்க முடியுது. த்ரூ பிரேயர். இன்னைக்கு பிரேயரை மற்றவங்க எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு எந்த அனுபவம் இல்லாத எனக்கு எந்த இடம் எனக்கு பள்ளியா மாறுச்சு அப்படின்னா பிரேயர் தான் பள்ளியா மாறுச்சு. ஐ ஸ்டார்டட் வித் பிரேயர். தேவனோடு நான் அதிகமா வார்த்தைகளை பேசினதை விட என் கண்ணீர் அவருடைய சமூகத்துல ஊற்றி இருக்கிறேன். என்னுடைய ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் இந்த 10 ஆண்டுகள்ல கூட நான் கற்றுக்கொண்ட பாடத்துல என் ஜெபத்துல ஒரு நாள் கூட கண்ணீர் இல்லாம இருந்ததில்லை. அது எப்படி ஆரம்பித்தாலும் என் கண்களில் கண்ணீரோட தான் நான் ஜெபத்தை முடிச்சிருக்கிறேன். அப்படித்தான் இந்த ஊழியத்துக்குள்ள என்னை கொண்டு வந்து ஒவ்வொரு வாரமும் இன்னைக்காவது கொஞ்சம் இந்த 10வது ஆண்டுல ஒரு 7வது ஆண்டு 6வது 8வது ஆண்டுலாம் வரும்போது உபவாசங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே சரீர பிரகாரமா வரும்போது கம்மியாச்சு. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல என்னுடைய ஜெப வாழ்க்கையில இருந்து நான் ஆரம்பிச்சு செய்யும் போது தேவனுடைய திட்டமான நடத்துதல ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் படிப்படியா கொண்டு வந்தார். ஆட்களை தேவனை கொண்டு வந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எப்படி ஆட்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு தேவனுடைய மனுஷன் உண்மையாவே பாரத்தோடு ஜெபிச்சு அந்த ஊழியம் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருந்தது என்றால் நான் சொல்லுவேன், அந்த ஊழியத்துல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஸோ என்னுடைய கெரியர் ஆஃப் லைஃப்ல நான் கற்றுக்கொண்டது பிரேயர் மூலமா கர்த்தர் படிப்படியா என்னோட இடைப்பட ஆரம்பிச்சார். ஓகே. இன்னைக்கு காலகட்டத்தில் அது இன்னைக்கு ஸ்ட்ரென்த் 300 மேல இன்னைக்கு 300. ஸோ நீங்கள் அந்த 20 பேர்ல அது மூவ் பண்ணும்போது என்ன ஒரு சேலஞ்சா இருந்துச்சு உங்களுக்கு அந்த டயத்துல? அந்த நாட்கள்ல எனக்கு என்ன ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சார். என்ன ஜனங்களை மாத்தினாரோ இல்லையோ, முதல்ல என்ன என்ன மாதிரி மாறினீங்க? என்ன மாத்தினார் அப்படின்னா, நான் செய்தித்துறையில இருக்கும்போது என்னுடைய ஆங்கிள் ஆஃப் எண்ணம், பேச்சு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது கூட செகுலர் இல்ல, அது இட்ஸ் என்டையர் செகுலர். அதோடைய செகுலர் வேலை. நீங்க ஒரு செலிபிரிட்டி, 4 பேர் தெரியும், நீங்க எங்க போனாலும் உங்க கூட பேச விரும்புவாங்க, போட்டோ எடுப்பாங்க, உங்களை நிறைய இடத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நான் போன நாட்கள் உண்டு. ஆனா இந்த ஊழியத்துல ஒரு ஷர்ட்டை போட்டு, வெள்ளை ஷர்ட்டை போட்டு நிக்கும் போது தேவனுடைய நடத்துதல், அந்த ஜனங்கள் எப்படி கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சார்னா, எனக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். ஸ்லோலி என்னுடைய சுவாபங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வந்தார். த்ரூ பேசுறதாகட்டும், காத்திருக்கிறதாகட்டும். அது வரைக்கும் ஊடகத்துறையில இருந்த காலத்துல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் உபவாசிச்சு ஜெபிச்சிருப்பானு எனக்கு தெரியல. நான் தேவ சமூகத்துல காத்திருந்து பெருசா உட்கார்ந்து வேதத்தெல்லாம் வாசனை எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல இருந்து இங்க கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சார். ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு எப்படி செயல்படணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. முதல்ல என்னுடைய தாயாருக்கு இருக்கிற இந்த பாரம், என் தாயாருக்குள்ள இருந்த பாரம், அவங்க செய்கிற ஊழியம், அவங்க நடந்து அவங்க காலை கோணி போச்சு. அந்த அளவுக்கு கால் ரெண்டும் விரிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவு நடந்திருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறாங்க. ஷீஸ் அபவ் 77 இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற நடராஜா ஊழியம். ஒரு வாகனம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பிரான்ச் சர்ச் வந்திருக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு ஆத்துமாக்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் அவங்க செய்த அந்த கடுமையான ஊழியம், இன்னைக்கு வரைக்கும் செய்கிற ஊழியம். அவங்க ஏற்கனவே நடுவில் ஒருக்கா மரிச்சு போயிடுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா எல்லாரும் சொன்னாங்க, ஆமா எங்களுக்கு அப்பவுமே தெரியும்,
அந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இந்த என்னமோலாம் பேசினார்கள். ஆனா கர்த்தர் ஜீவனை இறக்கமா கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஊழியம் செய்றாரு. என்னுடைய ரோல் மாடல்னு கேட்டா என்னை இந்த ஊழியத்துக்குள்ள இன்னைக்கு நடத்தி கொண்டு இருந்தா என்னுடைய தாயார் செய்த அந்த பாரமான ஊழியம். ஒரு ஆத்மாவை கொண்டு வருவதுக்கு அவங்க நடந்த கிலோமீட்டர்கள், போய் சந்தித்து இருந்தது, அவங்க வீட்டில போய் காத்து கிடந்தது, பேசினது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. அப்படி நான் அவங்க கிட்ட இருந்து அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளும் போது வந்த ஆத்மாக்களுக்கு இப்ப நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னா இவங்களை நடத்துற அளவுக்கு ஆன பாரத்தையும் தேவனே எனக்கு கொடுத்தார். அவங்களோட பேச ஆரம்பிச்சேன், அவங்க கூட பழக ஆரம்பிச்சேன். என்னோடு சேர்ந்து என்னுடைய தம்பிமார்கள் வந்து என் கூட சேர ஆரம்பித்தாங்க. அவங்களையும் என்னை பார்த்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து படிப்படியா அந்த ஊழியத்தை அடுத்த நிலைக்கு ஃபர்ஸ்ட் 3 மாசம் தான் வீட்டுக்குள்ள நடத்துறேன். சரி, 3வது மாசம் முடியும் போது அதான் ஒருத்தர் வந்து சொன்னார், ஐயா உங்களுக்கு நான் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் தரேன், நீ வீட்டுக்குள்ள நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ வளர மாட்ட. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் பெட்ரூம்ல இருக்க எல்லா பெட்டையும் எல்லாம் எடுத்து சேர்ஸ் எல்லாம் நம்ம பெட்டை காலி பண்ணாதான் ஹாலு, பெட்ரூம், கிச்சன் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த ஒர்க்ஷிப். அவ்வளவு பேர் உட்கார்ந்துருவாங்க. அந்த 20 பேர் 25 பேர் அப்படி வரும்போது 2வது மாதம் 3வது வரும்போது இவ்வளவு பேர் உட்காரணும்னா நீங்க இதெல்லாம் மாத்தி ஆகணும். நைட்டோட நைட்டா சனிக்கிழமை வேலையே உங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டுட்டு வீட்டுக்குள்ள நடத்துறது. அப்படித்தான் அந்த ஊழியத்தை செய்துகிட்டு இருந்தா. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், ரொம்ப நேசிக்கிறவர் சொன்னார், நான் உனக்கு சரியா 5 லட்சம் ரூபாய் தரேன், 5 lakhs தரேன், நீ வந்து ரொம்ப நாள் இப்படி இருந்தா வளர்ச்சி அடைய மாட்டேன், நீ வந்து உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாரு. என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு. நல்ல மாடி இருக்கே, எதுக்கு நீ சும்மா விடுற மாடியில, அது 3வது மாடி. சரி 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 3வது மாடி. அப்படி என்ன செய்யறது, நீ ஷெட்டை போடு, நீ வீட்டுக்குள்ள நடத்துற வர மாட்டேன், நீ மேல போடு, நான் பைசா தரேன்னாரு. சரி, ஆனா இறங்கி போகும்போது சொன்னதை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தரேன்னாரு. அதுக்கப்புறம் அவர் அதை குறிச்சு இது வரைக்கும் என்கிட்ட பேசினதே இல்லை. அதுதான் எனக்கு தெரியல. அது ஆனா ஒரு வசனம் ரொம்ப சொல்லுவாங்க, ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தை என்பது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்படங்களுக்கு சமானம். The right words spoken at the right time அப்படின்வாங்கல்ல. அவர் வந்து சொன்ன அந்த வார்த்தை, அதை வைத்து நம்ம வேலை ஆரம்பிச்சோம். ஆனா அந்த தேவையை கர்த்தர் முடிக்கும் போது 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கிறோம். இந்த 8 லட்சத்தை ஆண்டவர் எப்படி சந்திச்சாருன்னு இன்னைக்கு வரைக்கும் அது பிரமிப்பா தான் இருக்கும். நீங்க இது திங்க் பண்ணவே இல்ல, பட் ஒருத்தர் சொன்னதுனால நீங்க மூவ் பண்ணீங்க. எனக்கு வந்து மாடியில போய் அந்த மாதிரி ஒரு நடக்கும். ஏன்னா இவங்க 3வது மாடிக்கு எப்படி ஏறி வருவாங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்டேர் கேஸ், இந்த 3வது மாடி மேல ஏறி வருவாங்கன்றது எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருந்த காலகட்டத்தில் அது 3வது மாடிக்கு போய் அது கிட்டத்தட்ட 7.5 வருஷம் நான் வந்து 7 வருஷம் மேல 3வது மாடியில இருந்திருக்கேன். ஜனங்க எல்லாம் 3வது மாடிக்கு ஏறி வந்திருக்கிறாங்க. வயசானவங்க எல்லாம் 1வது மாடியிலே உட்காந்துருவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி 2வது மாடிக்கு ஏறுவாங்க. அப்படி ஏறி 3வது மாடி ஒரு மொட்டை மாடியில ஒரு ஷீட்டை போட்டு. எவ்வளவு பேரு அங்க இதானே? அங்க வந்து ஒரு 2 ஆராதனை ஆரம்பிச்சு, ஆமா 2 ஆராதனை ஆரம்பிச்சு ஒரு 125 பேர் அந்த அளவுக்கு தான். அதுக்கப்புறம் நீங்க இது எப்படி நினைக்கிறீங்க? என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்ப நிறைய பேர் இன்னைக்கு ஊழியங்களை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பல வருடங்களாயும் வந்து நிறைய டெவலப் இல்லாதையும் பார்க்க முடியுது. வளர்ச்சியும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் தான் திருப்பி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பாயிண்ட்ல ஸ்டிக் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். த்ரூ பிரேயர், passionate prayer. நான் ஜெபித்த நாட்கள் எனக்கு தெரியும். நடுராத்திரி ஆரம்பிச்சு கண்டினியூஸா ஜெபித்த நாட்கள் உண்டு, விடிய விடிய ஜெபித்த நாட்கள் உண்டு, ஜெபித்த நாட்கள் உண்டு. அதிகாலை ஜெபம்னு ஒரு ஜெபம் நீங்க சொன்னீங்க, இந்த ஜெபம் நிறைய பேர் பாக்குறாங்க. அதுக்கான சீக்ரெட் எங்க ஆரம்பிச்சதுன்னா 2 மணிக்கு ஆரம்பிச்சது. 2 o'clock ஸ்டார்ட் இன் பிரேயர். 1:30 மணிக்கு எந்திரிப்போம். என்ன தெரியுது, என் நாலேஜுக்கு அது கரெக்டா. நீங்க அந்த மார்னிங் பிரேயர்ல அதிக வியூஸ் இருக்கிறது உங்களுக்கு தான் ஆண்டவருடைய இறக்கம், அது கிருபை. தமிழ்நாட்டுல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆண்டவருடைய கிருபையில ஒரு 2000க்கும் அதிகமான பேர் லைவ்ல பாக்குறாங்க. என்னுடைய இலக்கு வந்து 3000 பேர். இந்த வருஷம் ஒரு 7000 பேர் ரீச் ஆயிடுது. ஆமா, ஒரு நாளைக்கு போகும்போது 7000 பேர் 8000 லைவ்ல 2000னா அது டபுள் 3 மடங்கா தான் இருக்கும். ஓகே, ஆமா. ஆனா அதுக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, த்ரூ பிரேயர் மூலமா காட் பிரிங்ஸ் பீப்புள். ஜெபத்துன்னு நீங்க சரியான ஒரு ஜெபத்தை தேவனுடைய இருதயத்தை தொடுகிற அளவுக்கு நீங்க கண்ணீரோடு ஜெபிப்பீங்கன்னா, அந்த கண்ணீரை பார்த்து உங்களுக்கு இருக்கிற தாகத்தை வச்சு கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவார். தாகத்தை வச்சு ஆட்களை கொண்டு வருவார். அப்படிதான் பிரேயருங்கும் போது 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு 1:30 மணிக்கு எழும்பிடுவேன். 1:45 1:50க்குலாம். அது மிட் நைட்ல. மிட் நைட் எனக்கு அது வந்து நான் ஆண்டவர்ட்ட கேட்ட காரியம் தான். ஏன்னா நான் பிரேயரை ருசி பார்த்துட்டேன். அப்ப எப்ப தூங்குவீங்க? அதுவே லேட்டா தான் இருக்கும். ஒரு 10:30 11 ஆயிரும். ஒரு 1.5 மணி 2 மணி நேரத்துல. சரி, ஏன்னா எனக்கு செய்தியில ஆண்டவர் பழக்கப்படுத்தி கொடுத்தது என்னன்னா, என்னை சுத்தி ஒரு 5 அலாரம் இருக்கும்.
ஓகே. அதான் அப்பவும் 1:30 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்கிறேன் ரெகுலரா. அந்த நியூஸ்க்காக 6 மணி ஸ்கெட்யூல் அப்படின்னா நீங்க 3:30 இது இன்னும் ஒரு 1 hour பிஃபோர். சரி சரி. என்னுடைய பெரிய என்ன ஒரு thirst இருந்ததுன்னா, நம்ம போய் ஆண்டவருடைய இருதயத்தை நான் எப்படி பாத்துப்பேன்னா ஒரு சேர் முன்னாடி போட்டுப்பேன். அந்த சேருக்கு முன்னாடி நான் முழங்கால் போட்டுட்டு இதுல ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறதா என்னோட விசுவாசித்து, ஆண்டவரே நீங்க இந்த வந்து உட்காருங்க, உங்க பாதத்துல நான் வந்து முழங்கால் போடுறேன், என்னை நடத்துங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி அப்படியே காலை பிடிச்சிருக்கிறது போல விசுவாசி அழுதுகிட்டே இருப்போம் உட்காந்து. அது அப்படியே ஜெபமா மாற 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 ஜெபிக்க 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 படிப்படியா தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சது. எவ்வளவு நேரம் அப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆமா, ஒரு கண்டினியூஸா ஒரு நீங்க விடிகிற அந்த பிரேயர் வர வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிடுவேன். ஒரு 4:30 வரைக்கும் கண்டினியூஸ் ஆரம்பிச்சேன்னா ஒரு 1 hour ஜெபிப்போம், ஒரு half an hour 45 minutes பைபிள் வாசிப்போம். நடுவில் சில மாதிரி ரொம்ப சில நேரம் உங்களுக்கு ட்ரௌசினஸ் எல்லாம் இருக்கும், இருந்தாலும் நடந்து நடந்து ஜெபம் பண்ணுவோம். இப்படி எல்லாம் ஜெபிச்சு வந்து ஜெபம் நடத்துவோம் பாருங்க. அந்த ஜெபத்துக்குள்ள வரவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. தேவன் திட்டமா பேச லைவ் போடுவீங்க. அது வந்து இப்போதைக்கு நமக்கு 4:45 ஆரம்பிச்சிருவோம். 4:45 ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் அது? அது 6:15 வரைக்கும் போகும். ஒரு 1.25 மணி நேரம், 6:10 வரைக்கும் இல்ல 6 o'clock வரைக்கும். ஜஸ்ட் பிரேயர் தான் அப்படியே ஃபுல்லாவே. அதுல வந்து நாங்க மற்றவங்க செய்யறதை விட கொஞ்சம் வித்தியாசமா இந்த பிரேயரை மாத்திட்டோம். என்ன மாதிரி என்ன மாத்திரம் அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் ஒரு பாட்டு, ஒரே ஒரு ஆராதனை பாடல், அதுக்கப்புறம் சுத்திகரிப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சுத்திகரிப்பின் ஜெபம் டெய்லி ஒண்ணு வச்சிட்டோம். உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரித்து கழுவி ஜெபிக்கிற ஜெபம். இது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில உண்மையா வாழ்க்கையில தேவனுக்காக வாழணும் அப்படின்னு வருகிறவர்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், உண்மையா ஆண்டவர் என்ன கழுவுறார், இன்னைக்கு நான் பாவம் செய்யாம வாழணும்னு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு அந்த சுத்திகரிப்பு ஜெபம் பயங்கர வல்லமை மிக்கது. ஒரு பொய் கூட நீங்க பேச முடியாது. வாயில இருந்து ஒரு பொய் வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறுத்துவார், பேசாத, காலையில நீ என்ன சொல்லி ஜெபம் பண்ண அப்படின்னு சுத்திகரிப்பு ஒண்ணு கொண்டு வந்தேன். அது ஒரு 5 minutes இருக்கும். அடுத்தது விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்தேன். கர்த்தருடைய நாமத்தை இன்னைக்கு உங்க பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறதுக்கு முன்னாடி தேவனுடைய பேரை தான் கூப்பிடணும்னு ஒரு தீர்மானத்தோடு இது பண்ண. அதே மாதிரிதான் வீட்லயும் அப்படிதான். வீட்டுல பிள்ளைகள் மனைவி யாருக்கிட்ட பேசக்கு முன்னாடி ஆண்டோடைய பேரை சொல்லிடணும். முதல்ல அந்த நாள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லணும்ன்ற விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வந்தேன். அதுலயும் இன்னொரு விசுவாச அறிக்கை எப்படி கொண்டு வந்தனா, தேவன் நடாத நாற்றுகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்க தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி 2வது விசுவாச அறிக்கை கொண்டு வந்தேன். அதை கொண்டு வந்து அது ஒரு 15 நிமிஷம் போகும். அப்புறம் சர்வாயுத வர்க்கம்னு ஒண்ணு கொண்டு வந்தோம். டெய்லி சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிந்து, பைபிள் சொல்றாங்கல்ல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அந்த சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு வந்தோம். இது எல்லாம் முடியும் போது கரெக்டா 5:15 to 5:20 முடிஞ்சிடும். அன்றைய நாள் வேத பகுதி ஒருத்தவங்க வாசிப்பாங்க வந்து, அதை முடிச்சோன்னா ஆண்டோடைய வார்த்தை ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 minutes 5:45 வரைக்கும் போயிடும். 5:45ல இருந்து 6 o'clock வரைக்கும் நீங்க யாரா வேணா இருக்கலாம், எந்த ஊர்ல இருக்கலாம், எந்த தேசத்துல வேணா இருக்கலாம், நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்காக பாரத்தோடு நின்று நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம்ன்றதை ஜெர்மனி காமிச்சோம். So around the globe இந்த பிரேயருக்கு we have contacts. பிரான்ஸ்ல இருந்து பாக்குறாங்க, யூஎஸ்ல இருந்து பாக்குறாங்க, people from US, நம்ம தமிழ் people அங்க செட்டில் ஆயிருக்கிறவங்க we have viewers. இது வந்து பெருமைக்காக இல்ல, தேவனுடைய கிருபை. டெய்லி 365 days. ஆக்சுவலா லைவ் இப்பதான் ஒரு 2.5 வருஷமா நடத்துறோம் இந்த பிரேயர். அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு 25 பேர்ல ஆரம்பிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் இலக்கு 100 பேர் பார்த்தா போதும்னு ஒரு இலக்கு வச்சேன். ஆண்டவரே எனக்கு 100 பேர் தாங்க ஆண்டவரே லைவ்லன்னு கேட்டேன். 100 பேர் ரீச் ஆயிட்டாங்க. ஒரு 1 monthக்குள்ளே 100 பேர் வந்துட்டாங்க. அவங்க பிரேயர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 100 பேர் வந்தோடனே நான் எல்லாத்தையும் சொன்னேன், நம்ம கிதியோனின் சேனையா மாறணும், 300 பேர் ஆண்டவரை தாங்கன்னு கேட்டேன். 300 பேர் அடுத்த ஒரு 3 monthsக்குள்ள 300 பேர் வந்துட்டாங்க. ரெகுலரா 300 பேர் வந்துருவாங்க. 300 பேர் ரீச் ஆகுன ஆண்டவரே ஒரு 1000 பேர் பார்த்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே கேட்டேன். 1000 பேர் வந்துட்டாங்க. 1000 பேர் ரீச் ஆனோன்னு நீ எப்படி டார்கெட் 2000 பேர் வச்சேன், 2000 பேர் வந்துட்டாங்க. இனி அடுத்தது ஆண்டோடைய கிருபையில இந்த 2026 டிசம்பர் முடியறதுக்குள்ள 3000 பேர் லைவ்ல பார்க்கணும்ன்ற ஒரு இலக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தோடு கொடுத்திருக்காரு. டெய்லி இல்ல, சண்டே அன்னைக்கு காலையில 5 மணி சர்வீஸ் சர்வீஸ். பட் இதனால உங்களுக்கு நிறைய சாட்சிகள் வந்திருக்கும்ல இந்த மாதிரி டெய்லி. அதாவது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஜெபத்துல மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு ஃப்ரைடே பிரேயர், சாட்டர்டே இஸ் யுவர் டெஸ்டிமனி டைம். இந்த 2.5 வருஷத்துல நீங்க போய் எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா, சாட்சின்னு கேட்க யாராவது விருப்பம் இருந்தா ஒரு தேவன் எப்படி எல்லாம் செய்ய முடியும்ன்றது அந்த சாட்சியில போட்டு வச்சிருக்கோம், டெஸ்டிமனி டைம். அப்ப அவங்க வாழ்க்கையில தேவன் இந்த ஜெபத்தின் மூலமா என்ன செய்தார், இந்த ஜெபம் எப்படி அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தது. நீங்க அவங்க குடும்பத்துல பாதுகாப்பின் ஜெபம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாதுகாப்பு ஜனத்துல 100கணக்கான சாட்சிகள் இருக்கு. பாதுகாப்பு அன்னைக்கு பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். எப்படி ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே ரோடு கிராஸ் பண்றவங்க, 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்
ஃப்ளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயின், ஷிப்பு, கரண்ட்ல, ஸ்டவ்ல, கேஸ்ல, இதுல எல்லாம் வேலை செய்யறோம். நீங்க எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி உண்மையா ஜெபிக்கிற அந்த நாள், அதே போல எத்தனையோ சாட்சிகள் சொல்லலாம். அந்த மாதிரி மரம், ஒரு பிள்ளைய கையில வச்சுட்டு இருந்திருக்காங்க, மேல இருந்து இது விழுது, தேங்காய் சரி விழுது. அந்த அவங்க அன்னைக்கு பிரேயர் காலையில பாதுகாப்பு ஜெபத்துல வந்து பங்கு பெற்றாங்க. கையில குழந்தை வச்சிருக்காங்க, ஒரு வயசான அம்மா, 1-2 இன்ச்சு தான் அந்த இதை போட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது அது எப்படி கீழே விழுந்து அவங்க முன்னாடி இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு ஒருவேளை அது அவங்க மேல விழுந்திருந்தாலும் அவங்க மரத்து கீழே நின்று சும்மா எதர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்குன்றதுக்காக வெளியில கூட்டு போன அது வந்து ஜஸ்ட் கீழே முன்னாடி வந்தது. உடனே அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நான் செய்த பாதுகாப்பின் ஜெபம் கர்த்தர் ஜீவன் உள்ள தேவனாக என்னை பாதுகாத்த சாட்சி. இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு வீடியோ போடும்போது அதுக்கான உங்களுக்கே தெரியும், அது டைமிங் இருக்கு. இந்த டைம்ல போட்டா பீக் போகும் இல்ல, ஒரு ஈவினிங் டைம் சொல்றேங்க, மார்னிங் அந்த மாதிரி டைம்லாம் வச்சிருக்கிறாங்க. பட் நீங்க 4:45 அப்படி ஆரம்பிச்சு நீங்க 2000-3000 பேர் உள்ள வர்றாங்க போது உண்மையிலே அது பெரிய விஷயம். இது ஒரு நாள் 2.5 வருஷம் நடத்திட்டு இருக்கீங்க தொடர்ந்து. ஓகே ஓகே. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி, டெய்லி அவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். சோ அப்ப நீங்க வந்து 1:30க்கு எஞ்சி ஜெபம் பண்ண அது வந்து உண்மையா பிராக்டிகலா சொல்லணும்னா இது என்னுடைய பிகினிங் டைம்ல ரொம்ப பண்ணிட்டே இருந்தேன். சரி சரி. நடுவுல there were so many health issues கூட எனக்கு வந்தது. சயாட்டிகா பெயின் வந்தது. சயாட்டிகா அப்படின்னா அந்த நரம்பு சுத்துற மாதிரி இடுப்புல இருந்து கீழே போற நரம்பு வந்து சுத்திச்சு வரும். சரி. உங்க பேண்ட் கூட உங்களால போட முடியாது, கால் எப்படி நீட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய. ஆனா நான் அப்பமும் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன், வலியை தாங்கிட்டு வந்திருக்கிறேன். வெளியில யாருக்கும் பெரிய, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற வலி என்பது ஜனங்க கிட்ட சொல்லி எனக்கு தெரிஞ்சு பெரிய ரெமிடி கிடைக்க முடியாது. சொல்ல வேண்டிய இடம். ஒரு 6 மாசம் கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப கடினப்பட்டேன். என்னுடைய இன்னவர்ஸ், பேண்ட் எதுவுமே என்னால சரியா போட முடியாது. என்னுடைய தம்பிமார்கள்லாம் நான் சில இந்த பிசியோதெரபி எல்லாம் கூட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் அதுல இருந்து மறுபடியும் பலப்படுத்தி மற்றவங்களுக்காக ஜெபிக்க எனக்கு சுகப்படுத்தி என்ன ஒரு சாட்சியை நிறுத்தினார். சயாட்டிகா பெயின்ல இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். உங்களுடைய ப்ரேயர் எப்படி இருக்கும்? இவ்வளவு டைம் எடுக்கிறீங்கல்ல, 1:30லேருந்து 4:45 வரைக்கும் இதை எடுக்கிறீங்க, அப்புறம் லைவ் வந்து இதுல ப்ரேயரோட ஷெட்யூல் எப்படி இருக்கும்னு கேட்குறேன். நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க? இந்த ப்ரேயர்ல ஷெட்யூல் வந்து ஒரு 45 மினிட்ஸ் நீங்க சாங்டிஃபிகேஷன் ஜெபிப்பீங்க. இங்க வந்து நான் ஜனங்களை சுத்திகரிக்கிற முன்னாடி என்ன சுத்திகரித்து நான் ஜெபிக்கிறது உண்டு. 45 நிமிஷம். ஆமா, சுத்திகரிப்புக்கு என்ன எப்படி பண்ணுவீங்க? சுத்திகரிப்புனா ஆண்டவரே என்னுடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனை, இப்ப சிந்தனைக்கான வசனங்களை சொல்லி ஆண்டவரே இந்த சிந்தனையில 45 மினிட்ஸ் சாலிட் 1 ஹவர்ல நான் பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன். சுத்திகரிப்புக்குன்னு ஒரு நீங்க வந்து எப்படி தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள தங்கும். ஹவ் கேன் யூ, எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு சுத்தமான பாத்திரமா இருக்கதான் உங்களால தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள தங்குகிறத பார்க்க முடியும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சுத்திகரிப்பின் வல்லமை உங்களுக்குள்ள பலமா இருக்கும்போது உங்க மேல ஒரு தேவ பிரசன்னம் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கும். அது சுத்திகரிப்புல நீங்க பார்க்கலாம். இது வந்து எனக்கு நான் கற்றுக்கொண்டது வந்து எனக்கு ஒரு தேவ மனுஷன், வயசானவரா இருக்கிற ஒரு ஐயா, விக்டர் ஐயான்னு சொல்லுவாங்க. சரி. அவரு எனக்கு இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. பாஸ்டர், உங்க ஊழியம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு பெருசா துணை செய்யறதுக்கு எந்த ஊழியர்களும் இல்லை. ஊழியக்காரங்களுமே என்ன வேற மாதிரி தான் பாத்துக்கிறான். இவன் என்னையா செய்தியில இருந்துட்டு திடீர்னு ஊழியத்துக்கு வேண்டாம், என்ன செய்ய போறான் அப்படின்னாரு. ஆனா ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்பா, நீ டெய்லி பாஸ்டர் நீங்க சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில தேவ வல்லமை உங்க கூட இருக்கும், தேவன் உங்க மூலமா இருந்து வெளிப்படுவார். அன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஜெபத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன். அதை நான் கொஞ்சம் அதிக நேரமா எடுத்து செய்ய ஆரம்பிச்சேன். இன்னும் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுறத நீங்க பார்க்க முடிஞ்சு. சுத்திகரிப்புக்கு ரொம்ப போக்கஸ்டா ஜெபிக்கிறோம். உங்களை போக்கஸ் பண்ணி சுத்திகரிப்பு. அடுத்தது உங்க ஃபேமிலி, உங்க கூட இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கு ஃபேமிலி. சோ எனக்கு நான் ஜெபம் பண்ணிட்ட பிறகு அந்த ஜெபத்தை அப்படியே கண்டினியூ எங்க பண்ணுவேன்னா, தூங்கிட்டு இருக்க இவங்களுக்காக வந்து நான் ஜெபம் பண்ணுவேன், அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அதை முடிச்ச உடனே வந்து இன்னைக்கு வரப்போற அந்த ஜனங்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரை யாரை கொண்டு வரீங்க, என்ன பேச போறோம், நான் பேசுற வார்த்தை அது ரேமாவா இருக்கணும். இந்த ஒரு ஜெபம் குறித்த காலம் எனக்கு லைஃப்ல இருந்தது. அதுக்கப்புறம் டேபர்நாக்கல் பிரேயர்னு ஒரு பிரேயர் இருக்கு. அது பேர் ஆசரிப்பு கூடார ஜெபம். பழைய ஏற்பாட்டுல நீங்க ஆசரிப்பு கூடார ஜெபத்தை வந்து அது எப்படி அப்படின்னா, அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப இந்த பிரகாரத்துல என்ட்ரன்ஸ்ல வந்து பலி செலுத்துவாங்க. அதுதான் பலி நடக்கிற இடம் எல்லாம் வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல. இப்ப நீங்க வந்து ஆசரிப்பு கூடார ஜெபம்னா, இது வந்து அதிகாலை ஜெபத்திலே சக்சஸா விளங்கி தகப்பனா இருந்த டாக்டர் பால் யாங்கிச்சோ
அவர் இதை வந்து டேபர்நாக்கல் பிரேயரை நான் ஆன்லைன்ல கேட்டு சரி அதை நான் அதுக்கப்புறம் நான் அதை அவன் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ அந்த டேபர்நாக்கல் பிரேயர்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ட்ரன்ஸ்ல நீங்க வரும்போதே உங்க பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க கழுவி உங்களை ஒரு பலியா நீங்க அங்க ஒப்பு கொடுக்குறீங்க. அது அதை முடிக்கும் போதே நீங்க கொஞ்சம் ஒரு 10 அடி வந்தீங்கன்னா அங்க ஒரு தொட்டி இருக்கும். இந்த ரத்தம் எல்லாம் சிந்திச்சு பாத்தீங்களா, இந்த நீங்க கழுவப்பட்டீங்க. அடுத்தது இந்த தண்ணியில வந்து ஆசாரி என்ன செய்வானா, தன்னை கழுவி கொள்வான் கை கால. இப்ப இந்த தொட்டியை நான் என்னவா நினைச்சு நான் ஜெபிப்பேனா, இந்த தொட்டிக்குள்ள இருக்கிறது வந்து தேவனுடைய அது தண்ணீர். அந்த தொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கு, அதை வச்சுதான் கழுவாங்க. இப்ப இந்த வேத வசனத்தை வச்சு நீங்க உங்களை கழுவுறதா, அந்த 10 கட்டளை அந்த தண்ணீருக்கு ஒப்பிட்டு அந்த தண்ணீர் எடுத்து நீங்க செய்வீங்க. என்ன 10 கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முதல் இடத்துல இருக்கிறார், விக்கிரகங்கள் வேணாம், தகப்பனை தாய், இப்படி அந்த 10 கட்டளையை சொல்லி அந்த சுத்திகரிப்புல ஜெபிக்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் உள்ள போறீங்க, பிரகாரத்துக்குள்ள போறீங்க. போன உடனே 7 குத்து விளக்கு இருக்கும். இந்த குத்து விளக்கு என்ன உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, பரிசுத்தாவினுடைய வரங்களை சொல்லுது. அப்ப நான் இங்க சுத்திகரிப்புல ஆரம்பிச்சவன் அடுத்தது வேத வசனத்தை வச்சு என்ன ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது 3வது ஸ்டேஜ் வரும்போது, ஆண்டவரே உங்க வரங்களெல்லாம் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். வரங்களுக்காக ஜெபிக்கிறேன். வரங்களுக்கு ஜெபிச்ச உடனே பக்கத்துல பாத்தீங்கன்னா குத்து விளக்கு பக்கத்துல உங்களுக்கு வலது பக்கத்துல வந்து ஒரு மேஜை போட்டு அப்போன்னு வச்சிருப்பாங்க. அந்த அப்பம் என்னன்னா அது ரேமா. இன்னைக்கு நம்ம கையில இருக்க பைபிள் வந்து லோகோஸ், எல்லாமே லோகோ. ஆனா நீங்க ரேமான்றது வந்து a specific word for a specific person on a specific time. அந்த ரேமா தான் உங்களை 2000 பேரை நீங்க கொண்டு வர வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே நான் என்கிட்ட அப்போ இருக்கு, இன்னைக்கு யார் வர போறான்னு எனக்கு தெரியாது, அதுல யார் வேணாலும் வந்துட்டு போலாம், ஆனா அவங்களுக்கு நீங்க கொடுக்கறது எனக்கு அப்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு வாங்குற அந்த ரேமா. அதை முடிச்ச உடனே நீங்க அடுத்த என்ட்ரன்ஸ்குள்ள போகும்போது தூபபீடம் ஒண்ணு இருக்கும், தூபங்கள் காட்டுகிற இடம், சுகந்த வாசனை எழும்புறது. அப்போ உங்க ஜெபம் வந்து ஒரு சுகந்த வாசனையா தேவனுக்கு எழும்பணும்னு சொல்லி இதை முடிக்கும் போது அடுத்த இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்க பிரேயரா பண்ணிட்டே வருவீங்க. இது ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 10 நிமிஷம், இது ஒரு 10 நிமிஷம் நீங்க ஜெபத்தை மாத்தி இருப்பீங்கன்னா ஒரு அட்டையில பேஜ்ல எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றையும் நான் மாத்திட்டே இருப்பேன் ஜெபம் பண்ணும்போது, விசுவாசத்தோடு சொல்லி ஜெபம் பண்ணுவோம் அந்த பிரேயரை. அப்படி சொல்லிடும் போது தூபபீடம், உங்க ஜெபம் இவ்வளவு நேரம் வந்து தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையா எழும்புதுன்ற விசுவாச தூபபீடம். அது முடிக்கும் போது மகா பரிசுத்த ஸ்தலம். நான் ஃபைனலா சொல்ற ஒரு காரியம், ஆண்டவரே சாஷ்டாங்கமா உங்க பாதத்துல விழுறேன். இன்னைக்கு நான் என்ன முழுவதுமா உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், என் மனைவி ஒப்பு கொடுக்குறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், என்னோட ஊழியத்துல இருக்கிறாங்க எல்லாருமே உங்க பாதத்துல சாஷ்டாங்கமா விழுறோம். ஆண்டவரே நீங்க தான் என்னை இன்னைக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடும் சாலிடா இதை இவ்வளத்தையும் செஞ்சு முடிக்கிறது. முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் பாருங்க, தேவன் நம்ம கூட வந்திருக்கிறார். போகும்போது பூனை மாதிரி உள்ள போவேன், வெளியில கதவை திறந்துட்டு வரும்போது சிங்கம் மாதிரி வருவேன். அவன் கீழே வரும்போது தேவனுடைய ஆவியானவர் அன்னைக்கு வல்லமையா கிரியை செய்வார். இது சில நேரத்துல எல்லா நேரம் செய்ய முடியுமானா, சில நேரத்துல நம்ம எழும்புற டைமும் இருக்கு, ரொம்ப லேட்டா வெளியெல்லாம் போயிட்டு வந்தா முடியாது. அப்ப அந்த டைமை நீங்க சுருக்கிப்பீங்க, ஜெபிப்பீங்க. மற்றது திருப்பி அந்த நாள்ல வேற எப்ப டைம் கிடைக்குதோ அன்னைக்கு அந்த டேபர்நாக்கல் பிரேயரை ஒரு நாள்ல ஒரு விசையாவது பண்ண ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படி என்னுடைய ஜெப வாழ்க்கையை வந்து இப்படி ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்புல ஆரம்பிச்சு ஆசரிப்பு கூடார ஜெபங்கள்ல வந்திருக்கிறேன். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரம் இதெல்லாம் பேசும்போது பழைய ஏற்பாடுங்க. புதிய ஏற்பாட்டுல வந்து கர்த்தரை வந்து எல்லாத்தையுமே மாத்திட்டாரு, அவரே பிரதான ஆசாரியரை மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனா இது மாதிரி ப்ரேயர் பண்ணும் போது நீங்க அது இல்ல நீங்க இதுல பிரேயர் பண்ணும்போதே சரி இதுல எங்க கிறிஸ்து இல்லன்னு எனக்கு சொல்றீங்கன்னு தெரியல. இப்போ இந்த பலிபீடம் சொல்றீங்களே, நான் என்ன ஜெபம் பண்றேன், அந்த பலிபீடத்துல வரும்போது கிறிஸ்து எனக்காக பலியா இருக்கிறார். நான் ரெப்ரசன்ட் பண்றது கிறிஸ்துவ சொல்றேன். நான் பழைய ஏற்பாட்டு முறைப்படி ஆட்டு இதை சொல்லல, உங்களையே ரத்தமா சிந்தினீங்களா எல்லாமே. அந்த பலி வந்து கிறிஸ்து. அடுத்தது வெண்கல தொட்டி, இயேசுடைய வார்த்தை மாம்சம் வார்த்தையா மாறி இருக்கிறது. 3வது நிலை வருகிற குத்துவிளக்கு பரிசுத்த ஆவியானவர். 4வது ரேமா மன்னா தேவனுடைய வார்த்தை, அவர் கிறிஸ்து. எல்லாத்திலுமே கிறிஸ்து தான். சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாமே அந்த ஆசரிப்பு கூடாரன்றது பழைய ஏற்பாட்டு முறைமைகள் தேவன் கொடுத்த ஒரு அடையாளம். ஆனா இது எல்லாத்தையுமே அவர் எங்க ஃபில்ஃபில் பண்ணிட்டார்னா ஒரே வார்த்தை கிறிஸ்து தான். அவரை தான் மையப்படுத்தி அவரை முக்கியத்துவப்படுத்தி நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல இப்போ நீங்க இந்த பாஸ்டரா இருக்கிறதுனால உங்களுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் அந்த மாதிரி கேட்குறேன், நீங்க அந்நிய பாஷை பேசுறது அதெல்லாம் எப்படி இருக்கும்? அதனுடைய ஸ்டைல்லாம் நீங்க இல்ல அந்நிய பாஷை பேசுறது இதுக்குன்னு ஒரு தனி நேரம் எல்லாம் ஒதுக்கி பேசுறது இல்ல. நம்ம அந்த சுத்திகரிப்பு ஜெபம் வந்து இதெல்லாம் பண்ணும்போது அந்த பிரேயர்ல நம்ம டங்ஸ்ல பேசுறோம். ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் அவங்க எப்படி நடத்துறாரோ, நிறைய டங்ஸ் பேசணும்னு ஃபீல் இருந்தா நம்ம ரொம்ப நேரம் டங்ஸ் பேசுறோம். ஒரு 4-5 hours பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி அது வந்து தேவன் அவங்களுக்கு அதை வரமா கொடுத்தாருன்னா அவங்க பேசுவாங்க.
இட்ஸ் அ கிஃப்ட். ஸோ நம்ம ஓகே ஓகே நம்மளா சும்மா மாம்சத்தை உட்காந்து ஏதோ உளறிட்டு இருக்கிறது அது எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியப்படாது. சரி அது தேவனால் நீங்க லீட் பண்ணப்படணும். உங்களுக்குள்ள ஆவியானுடைய கிரியை இருக்கும்போது நீங்க பேசிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம இப்போ கார்ல போறோம், ஒரு மீட்டிங்கு போறோம், நம்ம நல்லா ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆயிருக்கிறோம். இப்போ ஹோலி ஸ்பிரிட் குள்ள நீங்க ஆவியில ஜெபம் பண்ணிட்டு டங்ஸ் பேசிட்டே நீங்க போலாம். ஆனா இப்ப நமக்கு தனியா இருந்து பேசணும்னு தோணா நம்ம இருந்து கொஞ்ச நேரம் பேசலாம், ஆவியானவருக்குள்ள உங்களுக்கு பலப்படலாம். ஆனா 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுறாங்கன்னா அது தேவன் அவர்களுக்கு ஒரு வரமா கொடுத்து பெரிய பெரிய ஊழியர்கள் அது அவங்க அனுபவத்துல செய்யறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபாஸ்டிங்லாம் இருந்து பண்றது. ஆமா, ஃபாஸ்டிங் நான் இருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கணும்னு விரும்புறேன். கர்த்தர் தான் அதுக்கு என்ன பலப்படுத்தணும். குறிப்பா சனிக்கிழமையில நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஞாயிற்றுக்கிழமை அப்ரோச் பண்ணுவோம். ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு 2 நாள் உங்களுக்கு ஒரு இதா இருக்கான்னு கேட்குறேன், ஒரு இம்பாக்டா இருக்கு கிரியேட் பண்ண. அது எப்படி நீங்க ப்ரேயர் சொல்றீங்கல்ல, டெய்லி ப்ரேயர், எனக்கு ஒரு ஃபாஸ்டிங் அதுல ஒரு நிச்சயமாவே நீங்க ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க பேசுற செய்திக்கும் நீங்க சாப்பிட்டு ஃபாஸ்டிங் இல்லாம பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, அது அந்த ஊழிய பாதையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபாஸ்டிங்கோட ப்ரேயர் பண்ணும்போது நீங்க இன்னும் அநேக ஜனங்களை போய் ரீச் பண்றது. அந்த வேர்ட் ஹஸ் மோர் பவர். வாட் யூ சேஸ், ஆண்டவரே எனக்கு என்னுடைய ஆகாரத்தை விட உங்க ஆகாரம் தான் எனக்கு தேவை ஆண்டவரேன்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணி வரும்போது கர்த்தருடைய வல்லமை இன்னும் அதிகமா இருக்கிறத நாம அந்த வேர்டுல நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே, யூ ஃபைண்ட் சோ மெனி டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிள் ரீடிங், பொதுவாக உங்களுடைய பைபிள் ரீடிங்கிறது என்ன எப்படி வச்சிருக்கீங்க டெய்லி அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரி? டெய்லி ஒரு 5 அதிகாரம் சங்கீதம் குறைஞ்சது வாசிப்போம். அது வாசிப்போம். காஸ்பிள்ஸ்ல ஒரு 2-3 அதிகாரம், ஒரு 40 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 1 hour டெய்லி. இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண தெரியணும். நீங்க ஒரு 2 hours ஜெபிக்கிறீங்கன்னா அதுக்கு ஏத்தது போல பைபிள் ரீடிங்கும் ஆவரேஜா இருக்கணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரேயர் இருக்கும், வேர்டை விட்டுருவாங்க, வேர்டு இருக்கும், பிரேயரை விட்டுருவாங்க. இது ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பெருசுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் காட்ஸ். நீங்க அதை சமமா பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது உடைய ஊழியமும் ஒரு பேலன்ஸ்டா போயிட்டே இருக்கும். இப்ப ஆண்டவர் அது போல அவங்களுக்கு கொடுக்குற வரங்கள் மூலமா அவங்க செயல்படுவாங்க. சோ தேவன் நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரோ அதுக்கு ஏற்றது போல நம்ம நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நிறைய பேர் வெளியே இருந்து கூப்பிடுறீங்க இல்ல, அப்பப்போ மீட்டிங்ஸ் தான் போறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? சபைகள் வர்றது ஆட்களுக்கு இருக்கா? எதனால அதில் பண்றீங்க? இல்ல, நம்ம வெளியில இருந்து ஏன் ஆட்களை கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்க மூலமா தேவன் இன்னும் அடுத்த நிலைக்கு இப்ப நம்மள நிறைய நேரம் பார்த்திருக்கிறாங்க ஜனங்க, நம்ம நிறைய பேசுறோம். இதுக்கப்புறம் நமக்கு மேல இருக்கிறேன்னு சொல்றதை விட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல தேவனால் இப்ப பயன்படுத்தப்படுறாங்கன்னா அவங்க நம்ம பலிபீடத்துல நின்று பேசுறத நம்ம விரும்புறோம், நம்ம வாஞ்சிக்கிறோம், நம்ம கேட்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10 yearsல நீங்கள் உங்கள் சாட்சியிலே சொன்னீங்க நிறைய மிராக்கிள் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்துக்கிட்டே இருக்காரு. நீங்களே சொல்லி டெய்லி நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னீங்க. ஸோ அது உங்களால் மறக்க முடியாத சில அற்புதங்கள் அதை எங்களோட ஷேர் பண்ணுங்க, ஆண்டவர் பண்ண காரியங்களை. நம்ம இப்போ மறக்க முடியாது அப்படின்னா நம்ம 7 வருஷம் மேலே மாடியில் நடத்திட்டு இருந்தோம். சரி, இப்போ கீழே கார் பார்க்கிங்காக இருந்தது. அந்த பில்டிங் கார் பார்க்கிங் ப்ளஸ் ஒரு சின்ன ஹால் மாதிரி சின்ன ரூம் மாதிரி இருந்தது. அது எதுக்குன்னா முன்னாடி இருக்கிற குடோன், மரக்கடைக்காக அந்த குடோன் வச்சிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிருபையில மேல இருந்து 7 வருஷம் கழித்து ஆண்டவர் கீழே அதை ஒரு சர்ச் ஹாலா கம்ப்ளீட் பண்ண கிருபை செஞ்சார். அதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப நாளா காலி பண்ணாம ரொம்ப கஷ்டமா இருந்தது. எவ்வளவு சொன்னா கூட அவங்களால காலி பண்ண முடியல. காரணம் அவங்க ஏதோ பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அதை ஜெபிச்சு அதுக்கப்புறம் ஜெபத்தை முடிக்கும் போது அவங்க போய் அதுக்கப்புறம் அதை ஒரே ஹாலா ஒரு 200 people உட்கார்ற அளவுக்கு ஒரு ஹாலா கர்த்தர் மாற்ற கிருபை செஞ்சாரு. அது மறக்க முடியாத ஒரு இதுதான். அதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்குமா, இந்த பில்டிங்ல அந்த ஒரு ஹால் இப்படி வருமானது எல்லாருக்குமே ஆச்சரியப்படத்தக்கது. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்க இடமும் இப்படி ஒரு சேர்ச்சா மாறுன்றது யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. மறக்க முடியாத இன்னொரு காரியம் என்னன்னா, ஒரு விஷயம், என்னுடைய பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு 3 வயசு இருக்கும், 3.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவளை வீட்டுல தூங்க வச்சுட்டு இப்ப வெளியில போனோம், நானும் என் ஒய்ஃபும். இவன் தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம் வீடு. இவன் என்ன பண்ணா, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவன் பால்கனியில அந்த பேரஃபிட் வால்ல ஏறி அந்த பக்கம் கால் போட்டு குதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. கீழே பேரண்ட்ஸ் இல்ல, எங்கேயோ போயிட்டாங்க. கீழே குதிச்சிடலாம். ஆனா அவளுக்கு அந்த இதே தெரியல, கீழே குதிக்க கூடாது, ஏதோ ஆயிடும்ல. அந்த வயசுல குதிச்சு கீழே போயிடலாம், தேடி போயிடலாம் அப்படின்னு நல்ல ஹைட் இருக்கும், 20 feet சாலிடா இருக்கும். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே இருக்கும் சாலிடா ஒரு 18 feet அது கண்டிப்பா. அவ ஏறி மேல உட்காந்துட்டா.
அந்த நேரம் பார்த்து காட்ஸ் கிரேஸ் வேற எங்கேயோ வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா வந்து அந்த பக்கம் போகும்போது குழந்தை இப்படி இருக்கிறாரே யாருமே இல்லையா பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு கத்தி அவளை குதிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லும் போது ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் தான் டைம். அவ இல்லைன்னா அவ ப்ரிப்பேர் ஆயிட்டா குதிக்கிறது. எனக்கு தெரியல கத்தர் எப்படி அந்த நேரத்துல அந்த அவங்கள அனுப்பி அவங்க ஓடு சத்தம் போட்டு அவளை அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அவளும் கத்த ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை பயத்துல குதிச்சிருந்தா கூட அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இவங்க கத்த அவ கத்த அவங்க அப்படியே இருமான்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே பேச்சு திருப்பி இந்த பக்கம் எடுத்துட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணாங்க. நாங்க வந்து பார்த்தா எங்களுக்கு ஸ்டன் ஆயிடுச்சு. எந்திரிப்பானே நினைச்சு பார்க்கல. கத்தர் அன்னைக்கு என்னுடைய மகளை வந்து அப்படி பெரிய விஷயமா காப்பாத்தினார். பொதுவாக வந்து சபையில சொல்லுவாங்க, ஒரு சபையில டிசைபிள்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ சீசத்துவத்தை உண்டாக்கி அவங்களையும் ஊழியத்துக்கு வெளியே கொண்டு போகணும், அவங்க ஒரு சபையை மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. நீங்க அதை எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் கூட நான் நிறைய உடல்ல கூட இருக்கிறவங்களை டெவலப் பண்ணும், நம்ம கீழே இருக்க தம்பிமாரெல்லாம் வந்து அடுத்த நிலைக்கு வரணுன்றதுல எனக்கு ஒரு தேர்ஸ்ட் எப்பவுமே உண்டு. அது கேட்டது போல நான் எல்லாருக்குமே வாய்ப்புகளையும் கொடுக்குறேன். பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண கொடுக்க, அவங்களுக்கு டெவலப் ஆக கொடுக்க. கடந்த 10 ஆண்டுகள்ல என்னோட வந்து சேர்ந்த தம்பிமார்கள் அவங்க சேரும் போது அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது, பாட்டு பாட அவங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர்கள், ஒரு வயர் சுத்துற அளவுக்கு இருந்தவங்கள இருந்து எல்லாருமே ஆண்டவர் கிருபையில கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஆண்டவர் உருவாக செய்திருக்கிறார். இன்னைக்கு எங்க ஆராதனைகள்ல பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதுசா நடத்திட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே நம்ம டீம்ல வச்சு we are preparing. நான் மட்டும் டெவலப் ஆகுறது இல்ல, எனக்கு கீழே இருக்கிறவங்களையும் ஊழியத்துல அடுத்த நிலை கொண்டு வரும். இதுல ஒரு சாட்சி சொல்லணும்னா, என் கீழே இருக்கிற இப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்க பாஸ்டர் தினேஷ், அவங்க வந்து இந்த சர்ச்ல வந்து ஒரு படிக்கிற பையனா வந்து எனக்கு தெரியும். அப்படிதான் இந்த சபைக்குள்ள வந்தாங்க. அங்கிருந்து அவங்க பிஇ முடிச்சிட்ட பிறகு இதே சர்ச்ல ஒரு நாள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அவங்க ஆண்டவர் இருதயத்துல பேசி இருக்கும் போது நான் ஒரு நாள் கேட்டேன், எதிர்ச்சியா என் ஆண்டவர் இருதயத்துல பேசுறேன், தம்பி நீ பைபிள் காலேஜ் படிக்கிறியா, உனக்கு முழு நேர அழைப்பு இருக்காரு. அப்போ அந்த வார்த்தையை கேட்டு அவங்க போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அவங்க வந்து பைபிள் காலேஜ் படிக்க போனாங்க. ஆனா இந்த பைபிள் காலேஜ் படிக்க போனதுல கூட இங்க ஒரு ஸ்தாபனத்துல போய் பைபிள் காலேஜுக்கு சீட் கேட்கிறேன். அதாவது சென்னையில ஒரு ஸ்தாபனத்துல அவரை போய் பைபிள் காலேஜ் கேட்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய எல்லாத்தையும் அனுப்புங்க, நாங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மார்ச் மாதமே அனுப்பிட்டேன். சரி, வெயிட் பண்ற அவருக்கு சீட்டே கொடுக்கல. திடீர்னு கிட்டத்தட்ட மே எண்ட்ல ஜூன்ல ஃபர்ஸ்ட் வீக்ல திருப்பி கால் பண்றேன், என்ன இவ்வளவு நாள் ஆச்சு, ஜூன் மந்த்ல ப்ரீ தியாலஜி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கேட்டா இல்ல இவரை வந்து இங்க நாங்க சேர்க்க முடியாது, எங்களுக்குள்ள சில காரணங்கள் இருக்கு, அதனால இதுக்கு பின்னாடி யார் செயல்படுறா என்னெல்லாம் ஆண்டவர் மட்டுமே அறிவார், இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. அப்போ எனக்கு வந்து என் வாழ்க்கையில அது வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு தேவனுடைய பிள்ளையா இந்த காலேஜ்ல படிக்கணும்னு, தான் வாழ்க்கையில ஒருத்தர் வந்து முழு நேரமா படிக்கணும்னு, இன்னைக்கு ஊழியத்துக்கு முழு நேரமா வர்றவங்க இல்ல, எல்லாருமே செக்குலர் வேலையை தேடுறாங்க, பணம் சம்பாதிக்கணும் அப்படி போறாங்க. ஒரு பையன் வந்து படிக்க வருகிறான், ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வரேன்னா அந்த ஸ்தாபனத்துல வந்து என்ன கேட்டகரியில நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. அவனுக்கு படிப்பு இல்லையா, இல்ல பிஇ அவன் படிச்சிருக்கிறான், வேற எது என் கூட இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரணமா, இல்ல என்ன அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. திருப்பி கேட்கிறேன், சார் எப்படியாவது ஒரு பாஸ்டர் அவனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க. இல்ல எங்களால அவனுக்கு இங்க சீட்டு கொடுக்க முடியாது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து சொன்னேன் அவங்ககிட்ட, டே என்னால முடிஞ்ச அளவுக்கு தம்பி நான் ட்ரை பண்ணேன், இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஜூன் மாசத்துல. அப்போ இவர் வந்து தினேஷை வந்து ஆன்லைன்ல பார்த்து கேரளாவில் பாரசாலையில ஒரு பைபிள் காலேஜ் பார்த்துட்டு அந்த பைபிள் காலேஜ் போறதுக்கு நாங்க 2 பேரும் டிக்கெட் போட்டோம். எனக்கு யாருன்னே தெரியாது. இவனும் சரி அங்க போய் சேர்றேன்னு சொல்லிட்டா கூட்டு போறோம். இந்த நேரத்துல நாகர்கோயில்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் நாங்க வந்து தொடர்பு கொண்டு நான் கேட்கிறேன், பாஸ்டர் இந்த மாதிரி இந்த பகுதியில நான் வர வேண்டியதா இருக்கு, இவனை கொண்டு போய் என் தம்பி அங்க படிக்க வரான். அவர் சொன்னாரு, அப்படியா, வேணாம், நான் உங்களுக்கு ஒரு பைபிள் காலேஜ்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லி எந்த பைபிள் காலேஜ்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல, சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல சதன்ல இந்த பகுதியில முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஆண்டவர் அதே ஸ்தாபனத்துல இவரை வந்து நாகர்கோயில்ல இருக்கிற ஒரு பைபிள் காலேஜ், அந்த ஸ்தாபனத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல கதவை சாத்துறாங்க, தர முடியாது. ஆனா அதே டிஸ்ட்ரிக்ட் அதே ஸ்தாபனத்துல இன்னொரு பகுதியில போய் அவன் 3 வருஷம் மாஸ்டர் டிவினிட்டி படிச்சு இன்னைக்கு மறுபடியும் எங்க
சர்ச்ல வந்து உடன் ஊழியரா சேர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் எனக்கு ஒரு பிரான்ச் சர்ச் கொடுத்தார், கிளை சபை. இதுக்கான கிளை சபையா வந்து நம்ம சர்ச்ல சபைன்றது நம்ம சபையில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சபை. இப்ப இந்த சபைக்கு வந்திருக்கவங்களுக்கு வந்து அதிகாலை ஜெபத்துல நடந்த அற்புதத்தை பாருங்க. அந்த சிஸ்டர் வந்து காலையில இங்க பக்கத்துல வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு அந்த வாய்க்கால் ஓரமா, அதாவது நம்ம கூவத்துக்கு பக்கத்துல இருக்கிற வாய்க்கால் அந்த கரை ஓரமா இருந்தாங்க. கவர்மெண்ட்ல இருந்து வீடுகள்லாம் எடுக்கும் போது அவங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்தாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இந்த சிஸ்டருக்கு வந்து கணவர் கிடையாது, ஒரே ஒரு மகள் தான். அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க இருக்கிற அந்த அம்மாவுக்கும் சேர்த்து ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த வீடெல்லாம் வந்து எடுக்க போறாங்க. இந்த ஓனர் பேர் கொடுத்ததுனால நம்ம சர்ச்சுக்கு வர பிலீவருக்கு காட்ஸ் கிரேஸ்ல இவங்களுக்கும் ஒரு வீடை வந்து இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி கூடப்பாக்கத்துல ஹவுசிங் போர்ட்ல ஒரு வீடு கொடுத்தாங்க. அந்த சிஸ்டர் கொடுத்தாங்க. இப்ப அந்த சிஸ்டர் அங்க போயிட்ட பிறகு சொன்னாங்க, பாஸ்டர் 30 கிலோமீட்டர் என்னால தாண்டி சர்ச் வர முடியாது, எனக்கு இங்க வேற எங்க சர்ச்சுக்கு போறதுன்னு தெரியல, நீங்க வந்து என் வீட்டிலே சர்ச் ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு ஹவுசிங் போர்டுல ஒரே ஒரு ரூமு, ஒரு கிச்சன் தான், ஒரு பெட்ரூம், ஒரு இதுதான் உங்க செட்டப். ரொம்ப சின்ன வீடு. கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 7 மாசம் அதே ஹவுசிங் போர்டுல நாங்க வந்து சர்ச் நடத்துறோம், அந்த வீட்டுக்குள்ள சர்ச் நடத்துறோம். பக்கத்துல ரொம்ப பயங்கர எதிர்ப்பு இருந்தா கூட விசுவாசத்தோடு ஜெபத்தை அந்த வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அந்த அம்மா இன்னைக்கு வீட்டை திறந்து கொடுத்தாங்க. அடுத்த 6-7 மாசம் முடியறதுக்குள்ள நம்ம விசுவாசி சொன்னாங்க, அது பக்கத்துல எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, நீங்க வேணா இப்போதைக்கு தற்காலிகமா அந்த இடத்த பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப உடனே அந்த விசுவாசத்தோட கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் ஒரு ஷெட்டு போட்டு அந்த ஷெட்டுல ஒரு தற்காலிகமாக சர்ச்சை நடத்தி அந்த கூடப்பாக்கன்ற ஒரு ஏரியாவில் திருவள்ளூர் போற ரோட்ல கூடப்பாக்கத்துல ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சோம். அந்த ஆரம்பிச்சு அந்த சர்ச்சில் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில 100 பேருக்கு அதிகமா வராங்க. 2 சர்வீஸ் அதுல நடக்குது. அதுல இன்னைக்கு வந்திருக்கிற பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த பாஸ்டர் அங்க நான் கொடுத்து அவர் இப்ப வந்து சபையை வந்து அங்க நடத்திட்டு இருக்காரு. இப்ப நான் சொந்தமா அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு நான் சொந்தமாவும் இடம் வாங்கிட்டேன். இந்த ஊழியத்துக்குன்னு சொந்தமா இடம் வாங்கிட்டேன். அதான் ஆண்டவர் வாங்க கிருபை செஞ்சார். இது எப்படி அற்புதம் செஞ்சார் அப்படின்னா, என்னுடைய சின்ன மாமியார் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு தொகை அவங்களுக்கு கிடைச்சது. அந்த பணத்தை வந்து என் பிள்ளைகளுக்குன்னு கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து என் பிள்ளைகள் மேல அன்பு இருந்தது. அவங்க தனியா தான் இருக்கிறாங்க. என் சின்ன மாமியார் என் பிள்ளைகளுக்குன்னு கொடுத்த பணத்தை நான் அப்படியே என்ன செஞ்சேன்னா எடுத்து கிளை சபைக்காக அது வந்து இடத்த வாங்கி அந்த சபைக்குன்னு சொந்தமா இடம் வாங்கி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு தேவன் கிருபையா எங்களுக்கு செய்த ஒரு காரியம். குறித்த காலத்துல கிளை சபையிலும் ஒரு ஆலயத்தை கர்த்தர் கிருபை செய்வார். ஸோ உங்கிறது ஒவ்வொன்றையும் நான் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுற இன்னொரு விஷயம், உங்களுடைய கிவிங் அதனுடைய கான்செப்ட் நான் ஆரம்பத்துலேருந்தே உங்களை பார்க்குறேன். ப்ளஸ் நீங்கள் அந்த ஹார்ட் ஆரம்பத்துலேருந்தே இருந்தது உங்களுக்கு, இந்த கொடுத்தால் நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரி, அதாவது கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவோன்ற கான்செப்டே நம்ம வரக்கூடாது. சரி சரி. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ இல்லையோ, நீங்க கொடுக்கறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஓகே, கொடுக்கறது எப்படி உங்களுக்கு இந்த இது எனக்கு தெரியல. நான் சின்ன வயசுல இருந்த இப்ப ஊடகத்துறையில இருக்கும் போதே நான் காலையில செய்திக்கு போறேன், எனக்கு ஒரு ஹார்ட் இருக்கும், சே காலையில வேலை செய்யறாங்க, பசியோட இருப்பாங்க, நம்ம ஏதாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு போகும்போது இவ்வளவு போண்டா வாங்கிட்டு போவோம். அவங்க அத்தனை பேருமே என்ன தெய்வமா பார்ப்பாங்க. ராஜா வந்துட்டீங்களே, போண்டா எல்லாம் வாங்கிட்டு வந்த தெய்வமே, எடுத்துட்டு வாங்கன்னு போண்டா கொடுப்பாங்க. அன்னைக்கே கன்சர்ன் அந்த நாள்ல இருந்தே எனக்கு வந்து கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னு ஒரு உயிர் இதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டுடைய கிருபையில அதை இன்னும் கூட ஒரு மடங்கு அதிகமா கர்த்தர் செய்ய கிருபை செய்கிறார். கொடுத்தா ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்கணும். ஒரு இருதயத்தை அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு ஊழியத்துல வரும், இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கறோன்னே தெரியல, கணக்கு பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம். வருது கொடுத்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் பிரேயர் பண்ணிருப்பீங்க, நான் ஜெபிக்கிறேங்க அப்படி பெருமைக்குள்ள இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், அவங்க இவ்வளவு நேரம் ஜெபிக்கல அப்படின்ற பெருமை நமக்கு என்னைக்கு வந்துருச்சோ சரி அன்னைக்கே நீங்க வந்து உங்க ஜெப வாழ்க்கையில இருந்து விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். You cannot boast with prayer. ஜெபம் என்பது மற்றவங்களை ஒப்பிடுவதற்கோ இல்ல உங்களை பெருமைப்படுத்துவதற்கோ இதுல ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், இந்த ஜெப நேரங்கள்லாம் கூட யாரோ நீங்க எல்லாம் வந்து நான் வந்து இவ்வளவு ஜெபிக்கிறேன்றத வந்து பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல.
என்னுடைய ஊழியங்களுக்குள்ள தேவன் எப்படி செயல்படுகிறார், ஜெபத்தின் மூலமா இதெல்லாம் கர்த்தர் செய்தார். இதையும் நான் 100% எப்படி சொல்ல வரேனா, நீங்க பெற்ற நன்மையை அடுத்தவங்க சொல்றீங்க. நீங்களும் ஜெபத்துக்குள் வாங்கன்னு தான் நான் அழைப்பு விடுறேன் ஒழிய உங்களை விட ஒஸ்தியா நான் ஜெபிச்சிட்டேன்னு சொல்ல வரல. ஏன்னா இது வந்து நான் ரொம்ப தாழ்மையா சொல்ல விரும்புறேன், கிருபையா சொல்ல விரும்புறேன். நான் செய்திருக்கிறது ரொம்ப அற்பமானது, ஒரு புள்ளி கூட இல்ல. இட்ஸ் a dot. இனிமேல் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. அதனால அதே மாதிரி இந்த 1:30 மணி ஜெபிக்கிறதுலாம் குறித்த கால வருஷங்கள் என்னால செய்ய முடியுது. நிறைய நேரம் செய்ய முடியாமலும் போயிருக்கு. அதையும் நம்ம செய்யணும். செய்ய முடியாமல் போன நாட்கள் எத்தனையோ உண்டு. சொல்லப்பட்ட இந்த சுத்திகரிப்புலாம் நிறைய நேரம் செய்ய முடியாம போன நாட்கள் உண்டு. சோர்வுகள் சோர்வுகள் வந்திருக்கு. சோர்வுகள் வந்திருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் பார்த்தா வெளியில இருந்து எல்லாம் வந்து வேற நிலையில பார்ப்பாங்க. ஆனா ஊழியக்காரனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஊழியக்காரன்றதுக்கு அவன் சந்திக்க வேண்டிய பிராக்டிகல் ப்ராப்ளம் இருக்கு, அவனுடைய சரீரம் இருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய பேர் வெளியில இருந்து தெரியல. இத்தனை சேலஞ்சஸை தாண்டி அவர்கள் சரியாக நடத்தணும். சோ இதெல்லாமே தேவனுடைய கிருபையும் இரக்கத்தின் மூலமா நம்ம செய்ய முடியும் இல்லையா? பெருமைக்காகவோ பேச்சுக்காகவோ நம்ம இதை செய்து ஒன்று செய்திட முடியாது. கண்டிப்பா அது அதான், நீங்க பிறகு அந்த நன்மையை ரிசீவ் பண்ணணும், அவனுடைய பிரசன்ஸை உணரணுங்கிறதுக்கு தான் நீங்க அதனுடைய வெளிப்பாடுகள் அதிகம். இந்த இடத்துல நான் அதை ரொம்ப தாழ்மையா பதிவு செய்ய விரும்புறேன். இது வந்து பெருமைப்படுவதற்காகவோ இல்ல நான் ஒஸ்தின்றதுக்கல்ல. நீங்களும் இப்படி ஒரு முயற்சி எடுத்து நீங்க நேரத்தை எடுத்து, இன்னைக்கு நான் சொல்வேன், இன்னைக்கு தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்படுகிற அத்தனை தேவ மனுஷங்களும் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் ஒருத்தரை பயன்படுத்துறாருன்னா அவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாம கர்த்தரால பயன்படுத்த முடியாதுன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான. கர்த்தர் பயன்படுத்துறாருன்னா அவங்க ஜெப வாழ்க்கை வெளியில தெரியாது, உள்ள அவங்க கிட்ட போய் நீங்க தனி விதத்துல பேசுறீங்கன்னா கர்த்தர் எப்படி பயன்படுத்துறாருன்னா. இந்த பிரேயர் நீங்க பண்ணும்போது, டெய்லி இது பண்ணும்போது சில பேர் 4-5 மணி நேரம் கூட ப்ரேயர் பண்றாங்க. ஆனா அந்த கேரக்டரைசேஷன் பெருசா மாற மாட்டேங்கி, அந்த ஃப்ரூட்ஸ் அந்த கனிகள் வந்து தெரிய மாட்டேங்கி, இப்போ நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்க இந்த மாதிரி பிரேயர் பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ்லாம் மாறுதுன்னு நினைக்கிறேன். இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துக்கெல்லாம் வரும்போது கண்டிப்பா கேரக்டரைசேஷன் மாறணும். அது உண்மையா செய்யும் போது மாறும். ஸோ ஜென்ம சுபாவம் மாற மாட்டேங்கிங்க. ஒருத்தர் கோவப்பட்டாருன்னா கோவப்படுறாரு, இந்த மாதிரி தான் இருக்கு. ஒருத்தர் தப்புன்னு தான் இருக்காரு, அப்படிதான் மாறுதுன்றீங்க நினைக்கிறீங்களா? அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்ற வேர்டே வந்து எப்படி அப்படின்னா, ஒரு நாள் அவர் வந்து சிங்கமா இருந்தாருங்க, பயங்கரமா கோவப்படாரு, எல்லாம் பண்ணுவாரு. இப்போ கொஞ்சம் கரடியா இருக்காருங்க, அவ்வளவுதாங்க, கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஒரு நாள் நான் இப்படி இருந்தேங்க, இன்னைக்கு சிங்கமா இருந்தாங்க, அந்த ஆளு வாயத்தா இருந்தாலும் கர்ஜிப்பாங்க, இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறிட்டாங்க. இது வந்து உங்களுக்குள்ள தேவனா கொண்டு வருது. இது வெளியில நீங்க நடிக்கலாம் முடியாது. என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு நாள் வெளியில வந்துடும். ஆனா ஆண்டவர் கிருபையில நீங்க உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் இந்த 10 இயர்ஸ் இது வந்து. ஸோ அடுத்து உங்களுடைய மனைவியோட கப்புள்ஸ் இன்டர்வியூல நான் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல பாக்குற வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய ஊழியர்கள் ஊழியத்துக்கு வர ஆசைப்பட்டவங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ அது மாதிரி ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு ப்ரேயரும் நீங்கள் பண்ணிடணும். எஸ், இது எங்களுடைய ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் வைக்கிறோம். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறது, நீங்கள் பாஸ்டர் ஜெபசிங் அவர்களை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே அவங்களுடைய லிங்க் கொடுத்துருப்போம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், சர்ச் அட்ரஸ் கொடுத்துருப்போம். ஸோ டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் சென்னையில் மதுரையில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்களுடைய வீடியோ டெய்லி 7000 பேர்கிட்ட பார்க்குறாங்க, அந்த அதிகாலை ப்ரேயர். அந்த லிங்க்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ பார்க்காத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்க்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃபர்ஸ்ட், நீங்கள் எங்களுடைய வியூவர்ஸ்க்கு ஃபைனலாக சொல்ல விரும்புறது அண்ட் ஊழியத்துக்கு வரணும், நானும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்வேன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட சார்ந்து அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம் என்றால் யாரையும் தேவனால் எடுத்து பயன்படுத்த முடியும். அப்போ ஒரு நாள் உலகத்துல பைத்தியமாய் தோன்றினவர்களை தான் கர்த்தர் எடுத்திருக்கிறார். ஆகையால் நிச்சயமா தேவன் உங்களை ஊழியத்துல பயன்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு நமக்கு முன்பதாக இருக்கிற பல பரிசுத்தவான்கள் வாழ்ந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் ஊழியத்துல பயன்பட்டார்கள். இன்னைக்கு அவங்க மூலமா கர்த்தர் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கார். அதனால நிச்சயமா உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்குள்ள கொண்டு வருவார். நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்வார். தொடர்ந்து சேர்ந்து செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை
நிச்சயம் செய்வார். உங்க பிள்ளைகளை நீங்க ஊழியத்துக்குன்னு நீங்க ஒப்பு கொடுத்திருப்பீங்கன்னா தயவா தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா அவர்கள் மூலமாக கர்த்தர் அந்த ஊழியத்தை எடுத்து தொடர்ந்து செய்வார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். நீர் என் இருதயத்துல போட்ட வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொல்லி இருக்கிறப்பா, இதுல எந்த மேன்மையும் எங்களுக்குரியது அல்ல. எங்கள் ஆண்டவர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. ஒரு அற்பமாயிருந்த என்னை ஆண்டவர் அவமதிக்கப்பட்டு யாரும் ஆதரிக்கப்படாத என்னை கிருபையாய் நடத்தினீர். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய நீர் ஆயத்தமா இருக்கிறீர். இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் இந்த கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவீராக. ஒரு ஜெப அனல் பற்றி பிடிக்கட்டும். ஒரு ஜெப அபிஷேகம் அவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த சேனலுக்காக இதை எடுத்து பிரயாசமாய் செய்த பிரதர் பிரவீன் அவருக்காக, அவரோடு இணைந்திருக்க அருமையான பிரதர் அவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக, இதை எடிட் பண்ணுகிறவர்களுக்காக, எல்லாருக்காக ஸ்தோத்திரம். தேவனே, தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி செல்வீராக. ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய ஒரு மாற்றத்தை காண கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. தேங்க்யூ.